திருமணமாகி நீண்ட காலமாக வெளி ஊருக்கு செல்லாமல் வீட்டிலேயே வாழ்க்கை நடத்தும் சாதாரண தம்பதியர்கள் நாங்கள். அளவான காதல், அளவான ஆசை என்றிருக்கும் அளவான குடும்பம் தான் எங்களுடையது. வெகுநாட்களாக சென்னையில் வீடு தேடி அது கிடைத்து மனைவி மக்களுடன் வாழத் தொடங்கி 5 மாதம் ஆகிவிட்டது. நான் மனைவி ஒரு 1 BHK வீட்டில் வசித்து வந்தோம். நான் 5 அடி உயரம், வடிவான உடல் அமைப்பு. பார்த்தால் என் வயதே 31 என்பதே தெரியாது. 26 வயது பையன் போல் தான் இருப்பேன். என் மனைவியும் அப்படித்தான். 28 வயது போல் இருக்க மாட்டாள். 5 அடி உயரம், நல்லா வெள்ளை நிறம். அவ்வளவாக வளைவு நெளிவு இல்லை. எதுவுமே பெரியது என்று சொல்லும் அளவில் இல்லை. குழந்தை பிறந்ததால் சற்று தளர்வாக இருப்பாள். அது தான் எனக்கு பிடித்ததும் கூட. ஆனால் காலத்தின் கட்டாயம் இருந்தும் நான் அதை வெறுக்கவில்லை, ரசித்தேன். அவளை அப்படி ரசிப்பேன். ஒரு கிராமத்து பெண் மனம் அவள் மேல் இருந்தே இருக்கும். அவளுடன் இருக்கும் போது எல்லாம் அனுபவித்துதான் கிடப்பேன். அவ்வப்போது லோ கிப் சேலை கட்ட சொல்லி பார்த்து பார்த்து ரசிப்பேன். சிறியதாக ராசிகண்ணா போல் இருக்கும் வடிவம் எல்லாமே. இப்படியே போய்கொண்டு இருக்க இருவரும் ஒரு வாரம் வெளியில் சென்று ஊர் சுற்றி வர வேண்டும் என்று வெகுவான ஆசை. அதற்கு முன்கூட்டியே பிளான் செய்து பணம் சேகரித்தோம். நாளும் வந்தது. திட்டமிடப்பட்டது என்னவோ கோவா. ஆனால் சென்றது கேரளா. இங்கிருந்து கோயம்புத்தூர் சென்றோம். கோயம்புத்தூரில் இருந்து தான் எங்கள் டூர் பயணம் தொடங்கும் என்று நாங்கள் புக் செய்த டூரிஸ்ட் அரேஞ்ச் செய்தவர் சொன்னார். பட்ஜெட் பேமிலி, அதனால்தான். சரி, நாளும் ஆரம்பித்தது. கோயம்புத்தூரில் சென்று அந்த கார் டிரைவரை சந்தித்தோம். அவர் நேராக எங்களை நாங்கள் பிரஸ் ஆவதற்கு ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார். அது அவர்களுடைய வழக்கமான இடம் போல, ஏதோ பிராத்தல் செய்யும் இடம் போலத்தான் இருந்தது. நானும் அனைத்து இடங்களிலும் செக் செய்து பின்னர் தான் உள்ளே சென்றோம். டிரைவர் புரிந்து கொண்டு சேப் ஆன இடம் தான், பயம் வேண்டாம் என்றார். பின்னர் குளித்து முடித்து பயணம் தொடங்கினோம். போகும் வழி எல்லாம் பச்சை பசேல் என்று அழகாக இருந்தது. எல்லாம் ரசித்தபடியே அங்கு அவர்கள் ஏற்படுத்தி வைத்து இருந்த ரெஸ்டாரண்ட் சென்றோம். இரவு 8 மணி. 9 மணிக்கு கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் செய்து இருந்தார்கள். நான் ரெடி ஆகி இருந்தேன். என் மனைவி குளித்து கொண்டிருக்க, பூஜா நீ வா, நான் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு இருகக்னு சொல்லி முன்னாடி வந்துட்டன். நானும் அங்கு இருந்த இடம் பொருள் அலங்காரம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க டிரைவர் வந்து உங்க டேபிள் அது என்று காட்டினார். நானும் அங்கு சென்று பார்த்திருக்க டிரைவர் மேடம் எங்க சார் என்று கேட்டார். வருவாங்க என்று சொல்லி திரும்ப அவள் வந்து கொண்டிருந்தார் போல். அந்த பக்கம் தலை திருப்பிய டிரைவர் என்னை பார்க்கவே இல்லை. என்னவென்று பார்த்தால் என் மனைவி. நான் கேண்டில் லைட் டேபிளகடம் நின்றதால் அங்கு சர்ரு டார்க்காக இருந்தது. ஆனால் அங்கிருந்து பார்த்தால் ரிசப்ஷன் பளிச்சென்று தெரியும். அந்த ஒளிர்வில் என் மனைவி மிக மெதுவாக நடந்து வந்தாள். வெகு நாட்களாக நான் கேட்ட டிரான்ஸ்பரனத்தின் பலாச்சேரி. அணிந்து இருப்பதும் ஒன்று, அணியாமல் இருப்பதும் ஒன்று. வீகட் ஸ்வீல்லிஸ் பிளவுஸ், காய்ந்தும் காயாமலும் இருந்த ப்ரீஹேர். எப்பவும் பார்த்திராத அளவுக்கு இருந்தாள். காலையில் சுடிதாரில் பார்த்த அவளை இரவு இப்படி ஒரு நேர்த்தியில் பார்த்தால்தான் டிரைவர் கூட சாக்காகி பார்த்தார் என்பதை புரிந்தேன். அந்த சேரி ஆடையை சிங்கிள் ப்ளீட் எடுத்து கட்டி இருந்தாள். இடக்கையால் மேரியை ஏந்தியபடி கையை மறைக்கும் படி வைத்து நடந்து வந்தாள். ஆனால் அவள் நடந்து வந்தபோது சற்று கையை மேலும் கீழுமாக அசைத்து வந்ததால் தெரிந்து மறைந்தது. அதைத்தான் அந்த டிரைவர் கூர்ந்து பார்த்தார் என்று நினைக்கிறேன். நானும் அவரோடு சேர்ந்து ரசித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். அவள் என் அருகில் வந்தாள். மேய்மறந்து தான் பார்த்தேன். எங்கள் இருவர் கண்ணும் ஒருவரை ஒருவர் புதிதாய் பார்த்து இருந்தது. அதை டிரைவர் கலைத்தார். நீங்கள் இருவரும் அங்கிருந்து வாருங்கள், நான் போட்டோ அண்டு வீடியோ எடுக்கிறேன் என்றார். என் மனைவியும் யோசிக்காமல் சரி என்றார்.
உண்மையில் அவர் நன்றாக போட்டோ எடுப்பார். ரிசப்ஷனில் நன்றாக போட்டோ எடுப்பதற்கென்ற ஒரு ஸ்பாட் இருந்தது. அங்கு அழைத்து சென்றார். முதலில் நாங்கள் அருகருகே நின்று எடுத்தோம். என் தோள் மீது அவள் சாய்ந்தபடி நின்று ஒரு 2 போட்டோ எடுத்தோம். இதில் 2இல் அவள் எதுவும் தெரியாத மாதிரி தான் நின்று இருப்பாள். அவளிற்கு இதுதான் முதல் முறை இப்படி சேரி அணிவது. அவள் கூச்சம் என்னால் உணர முடிந்தது. டிரைவர் அந்த 2 போட்டோ எங்களிடம் காட்ட நான் நினைத்து சரியாகத்தான் இருந்தது. ஆனால் டிரைவர் எங்களை விடவில்லை. அவரே வேறு சில போஸ்கள் சொன்னார். மேடம், நீங்க கூச்சப்படுறது போட்டோல தெரியுது. பாருங்க, பேஷ்ல கான்பிடன்ட் இல்ல. அவரு உங்க புருஷன் தான, தைரியமா நில்லுங்க என்று சொன்னார். அவள் என்னை பார்க்க நானும் என்று தலையசைத்தேன். இவளும் அவர் சொன்னதை மனதில் ஏற்றாள் போல. தயாராகி இருந்தோம். என்னை அவளுக்கும் பின்னால் நிற்க சொன்னார். என் கையை அவள் தோள் மீது வைக்கச் சொன்னார். அவள் கையை கொண்டு என் கையை பிடிக்க சொன்னார். அவளும் என் கையை பிடித்தாள். ஒருவரை ஒருவர் பார்க்கச் சொன்னார். பின்னாலிருந்து நான் அவளையும் முன்னால் இருந்து அவள் என்னையும் பார்த்தோம். இந்த முறையும் போட்டோவை காட்டினார். சட்டென்று சத்தம். வாவ், சூப்பர் என்றார் டிரைவர். அந்த போட்டோவை எங்களிடம் காட்டினார். உண்மையில் அந்த லைட்டிங் கில் போட்டோ அழகாக இருந்தது. ஆனால் இந்த முறை என் மனைவியின் வயறு தெரிந்தது. ஆனால் யதார்த்தமாய் டிரைவர் சொன்னார், மேடம், உங்க போஸ் ஒரே மாதிரி இருக்கு, இதோ பாருங்கள் என்று அனைத்து போட்டோவையும் காட்டினார். எல்லா போட்டோகளிலும் வயறு முழுதாய் தெரியவில்லை, அப்படி இப்படி என்று அரைகுறையாய் தான் தெரிந்தது. எல்லாமே நல்லாத்தான் இருக்கு. போதும், வாருங்கள், சாப்பிட போகலாம் என்று என் மனைவி சொல்லிக்கொண்டே முன் சென்று கொண்டு தன் இடக்கையை பின் நீட்டி என் கையை பிடித்தாள். நான் நின்ற இடத்தில் இருந்து அவள் கையோடு சேரியையும் சேர்த்து பிடித்து இருந்தேன். எங்கள் இருவருக்கும் சரியாக அவள் கை நீளம் தூரம் இருந்தது. அந்த சேரி அவள் தோளில் பின் குத்திய இடத்தில் இருந்து அவள் கை நீளம் முழுதும் நேராக தொங்கியது. இதனால் அவளை அந்த டிரைவர் பார்த்திருக்க வாய்ப்பு இருந்தது. அதை பார்த்த டிரைவர், வாவ், சூப்பர் போஸ், அப்படியே இருங்க என்று சொல்லி எங்களை சுற்றி சுற்றி போட்டோ எடுத்தார். என் மனைவியும் போஸ் தான தருகிறோம் என்று யதார்த்தமாக நின்றிருந்தாள். அந்த டிரைவர் எங்களிடம் போட்டோ காட்டினார். அந்த போட்டோ உண்மையில் நன்றாக இருந்தது. லோ ஆங்கிள், பின்னாடி இருந்த செட்டப் எல்லாமே நன்றாக இருந்தது. அதை பார்த்து அச்சச்சோ என்று பதறிவிட்டாள். எங்க இந்த போட்டோ வேண்டாம், டெலிட் பண்ணுங்க என்றாள். மேடம், போட்டோல கலை இருக்கு, அது பாருங்க, இது எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க என்றார். எல்லாம் நார்மல் இப்போ. அது போக நீங்க டெலிட் பண்ற மாதிரி இருந்தா பண்ணிக்கோங்க. ஆனா இது மாதிரி மறுபடி உங்களால எடுக்க முடியுமா? ஒரு டைம் தான் லைஃப். இது எல்லாம் நம்ம எடுத்து நம்ம ரசிக்க வச்சுக்கணும். ஒரு 10 வருஷம் போனா கூட இது ஒரு மெமரி, அவ்வளோதான். உங்க இஷ்டம், நல்லா சாப்பிட்டு தூங்குங்க, நம்ம காலையில நேரமா போகணும். ட்ரெக்கிங்கு ஏத்த மாதிரி வந்துடுங்க என்று சொல்லி அவர் சென்று விட்டார். நானும் அவளிடம் சொன்னேன், மொத்தமாக பார்த்தால் அது பெரிய தவறா இல்லை. புல் சைஸ் போட்டோ தான், ஜூம் பண்ணா தான் தெரியுது. எதையும் போஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லி அவளை தேற்றி சாப்பிட்டு விட்டு ரூம் சென்றோம். அந்த உடையில் அவளை அங்கு பார்த்தவரை நான் கவனித்து கொண்டு தான் இருந்தேன். அவ்வளவு பேசின அந்த டிரைவர் அவளை நன்றாக பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததை என்னால் உணர முடிந்தது. இப்படி மற்றவர் அவளை பார்த்ததை நினைக்க நினைக்க என்று இரத்த ஓட்டம் பெருகி இறுகி நின்றதை. அவளோடு இருந்து புதுவித அனுபவத்தை அடைந்தோம். மறுநாள் இருவரும் டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட் அண்டு ஷூஸ் எல்லாம் அணிந்து ட்ரெக்கிங் சென்றோம். அந்த ரெஸ்டாரண்ட் அருகில் இருந்த ஒரு கரடு முரடான குன்று. நன்றாக செழித்து வளர்ந்த மரம், செடி, கொடி. நடப்பதற்கு ஒரு செங்குத்தான வழி போல் எல்லாம் மேடும் பள்ளமுமாய் இருந்தது. ஒரு கயிறு கீழிருந்து மேல் வரை கட்டி இருந்தார்கள் ஒரு பிடிப்புக்காக. அந்த பயணம் புதிதாய் இருந்தது.
வந்த மற்றவரோடு பேசிக்கொண்டு உச்சி அடைந்து சர்ரு போட்டோஸ் எடுத்துக்கொண்டு கீழிறங்கி வந்தோம். மேலே சென்று கீழே வரும்போது என் மனைவி கல் தடுக்கி சர்ரு தடுமாற நல்ல வேளை நான் பிடித்து கொண்டேன். இருந்தும் கால் மட்டும் சுளுக்கு பிடித்து விட்டது. தரையை தொட போகும் நேரம் தடுக்கி விட்டதே என்று விதியை நொந்தாள். ரூம் வந்து அவளிற்கு கால் பிடித்தேன். ஆனால் அவளால் வலி பொறுக்கவில்லை. டிரைவரிடம் சொன்னேன், இங்கு மசாஜ் சென்டர் உள்ளது, அதில் கேட்டால் சரியாக இருக்கும் என்றார். நான் என் மனைவியிடம் சொன்னேன். அவள் அது கூட சரிதான், அவர்கள் இதற்கென்று படித்தவர்கள், சரியாக இருக்கும் என்றாள். ஏங்க புல் பாடி மசாஜ் பண்ணிக்கிட்டா எழலாம் பெயினா இருக்கு என்றாள். ஆமா லேடி மாசஜர் தான வருவாங்க என்றாள். நான் விசாரித்து வருகிறேன் என்று அவளை படுக்கச் சொல்லி வந்தேன். நான் அந்த மசாஜ் சென்டர் சென்று நடந்ததை சொன்னேன். அவளால் வர முடியாது, அதனால் நீங்க அங்க வாங்க என்றேன். புல் பாடி மசாஜ் மற்றும் ரூம் எண் சொல்லி விட்டு வந்துவிட்டேன். ஒரு 5 நிமிடத்தில் கால் வந்தது. பெண் மாசாஜர் இல்லை, ஆண் தான் உள்ளார். நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம், நாங்கள் படிவத்தில் கையெழுத்து போடுவோம், பிரைவேட் பார்ட் எல்லாம் தொட மாட்டார்கள். நீங்கள் எங்கு வலி உள்ளது என்று சொல்வீர்களோ அங்கு மட்டும் தான் மசாஜ் செய்யப்படும் என்றனர். நானும் என் மனைவியும் அதை லவுடு ஸ்பீக்கர் வைத்துத்தான் கேட்டோம். அவள் வேண்டாம் என்று தலையாட்ட அவள் வலியில் இருப்பதை பார்த்து சரி என்று சொல்லிவிட்டேன். ஏங்க சரின்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஹே உனக்கு தான் வலி இருக்கல, கால் மட்டும் மசாஜ் பண்ணிக்க. நானும் அவங்க கிட்ட சொல்லி உன் கூட இருக்கேன், நீ கூட இருப்பனா ஓகே என்றாள். அவனும் வந்தான். ஆள் நல்ல வாட்ட காட்டமாக இருந்தான், மாநிறமாக இருந்தான். 5'75" அடி இருப்பான். கை கொடுத்ததில் அவன் பலம் தெரிந்தது. மசாஜ் செய்யும் டேபிள் ஆயில் எல்லாம் எடுத்து வந்தான். சார் நீங்க வெளியில இருக்க முடியுமா என்றான். இல்ல நான் இல்லனா என்னோட வைப் கம்போர்ட்டா பீல் பண்ண மாட்டாங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டன். ஐ மேக் த ப்ராசஸ் ஈஸி என்றேன். ஒரு செகண்ட் யோசித்து ஓகே என்றான். அன்ட்டு ஒரு படிவத்தை நீட்டி அதில் அவனும் நானும் கையெழுத்திட்டோம். அவர்கள் சொன்னபடி தான் அதில் குறிப்பிட்டு இருந்தது. என் மனைவியிடம் நீங்க புல் பாடி மசாஜ் சொல்லி இருக்கீங்க, கமா ட்ரெஸ் போடாம இருந்தாலும் ஓகே இல்ல என்றாள். அவன் கொண்டு வந்த துணியை அணியச் சொன்னான். இல்ல இல்ல நான் இதை போட்டுகிறேன், ஆனா புல் பாடி மசாஜ் இல்ல, காலுக்கு மட்டும் தான் என்றாள் என் மனைவி ஒருவித பதற்றத்துடன். நானும் ஆம் என்று தலையாட்டினேன். அவன் அந்த டேபிளை போட்டு விட்டு ஆயிலை ரெடி செய்தான். என் மனைவி அவன் கொண்டு வந்த துணியை அணிந்து கொண்டாள். அது மார்பை மறைத்து பின்புறம் கட்டும் படி இருந்தது. அவள் அதை அணிந்து அதற்கு மேலே குளித்ததும் உடலோடு சேர்த்து கட்டும் துண்டையும் கட்டிக்கொண்டு அந்த டேபிளில் படுத்தாள். அவன் மேடம் இந்த டவல் வேண்டாம், இதை போர்த்திக் கொள்ளுங்கள், நான் உதவுகிறேன் என்று சொல்லி அந்த டவலை அவிழ்க்க சென்றான். அவள் நோ நோ நீ திரும்பு, ஏங்க இங்க வாங்க அதை வாங்கி போர்த்துங்க என்றாள். அவன் என்னை பார்த்து சற்று சிரித்து திரும்பினான். நானும் அதை வாங்கி ஏற்கனவே கட்டி இருந்ததை அவிழ்த்து விட்டு இதை போர்த்தி விட்டேன். அவன் மேடம் ரெடியா என்றான். நான் அவள் அருகில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அவள் குப்புற படுத்து என் கையை பிடித்தபடி படுத்து இருந்தாள். அந்த டவல் அவள் முழுங்காலுக்கு சற்று கீழே இருந்தது. அந்த மசாஜ் செய்பவன் வலது கால் பாதத்தில் இருந்து ஆரம்பித்தான். அவள் கையில் நன்றாக எண்ணெய் தேய்த்து உள்ளங்காலில் தேய்த்தான். அவன் கரடு முரடான கை அவள் கால்களில் சேவை செய்ய அவள் மயங்கிப் போனாள். அந்த ரீலீப் அவளிற்கு இதமாக இருந்தது. உள்ளங்கால் முடித்து கணுக்கால் தொட்டு மசாஜ் செய்தான். அவன் கை அந்த ஆயிலில் மிதக்க இவள் கால் பளிங்காய் வழுக்க ஒரு 10 நிமிடத்தில் கடகடவென முடித்தான். சட்டென்று அவன் மசாஜ் செய்வது நின்றதும் என்ன அவ்வளோதான, ஏங்க புல் லெக் பண்ண சொல்லுங்க, பெட்டரா இருக்கு என்றாள். நானும் அவனிடம் சொன்னேன். அவனும் சரி என்று மீண்டும் எண்ணெய் ஊற்றி செய்ய ஆரம்பித்தான்.
முடிந்தவரை முழு காலையும் கவர் செய்தான். அவள் உள்ளங்கால் வரை நேர்த்தியாக மசாஜ் செய்தான். இவளும் அதை இலகுவாக அனுபவித்தாள். அவள் குளிர்ச்சி பெறுவதை அவள் கண்கள் எனக்கு காட்டி கொடுத்தது. இந்த முறை அவள் ஏங்க முதுகுக்கும் பண்ணிக்கிட்டா. அவர் தப்பா தொடுற மாதிரி ஃபீல் ஆகல என்றாள். சரி, அவளுக்கு நல்ல ரீலீப் இருந்தா போதும் என்று சொல்லி நானும் அவனிடம் சொன்னேன். அவன் சிரித்து கொண்டே சரி என்றான். என் மனைவி, ஹலோ, நாங்க சொல்ற இடத்துல பண்ணுங்க என்றாள். இந்த முறை அந்த மசாஜ் செய்வேனே அவள் மீது போர்த்தி இருந்த துண்டை எடுத்து கீழே போட்டான். அவள் இப்பொழுது என்னை பிடிக்கவில்லை, அந்த டேபிளைத்தான் பிடித்து இருந்தாள். நான் தான் அவளை பிடித்து இருந்தேன். அவன் அவனது வேலையை செய்தான். தொடரும்.